பனித்துளிகள் ஜனவரி 23, 2026. இன்றைய தியானத்திற்கான தலைப்பு ஜீவனை மதிக்கிற தேவன். தியான வசனம் யாத்ராகமம் 20:13. கொலை செய்யாதிருப்பாயாக. மனிதனை தேவன் தமது சாயலில் படைத்திருக்கிறார். ஆதியாகமம் 1:27. மனித உயிரின் மீது தேவனுக்கு இருக்கிற மதிப்பை 6வது கட்டளை காட்டுகிறது. தேவனுடைய கற்பனை எதுவும் வெற்று விதியல்ல. நம் உயிரை காக்கவும் நமக்கு சமாதானம் தரவும் நாம் நன்மை பெறவும் தேவனுக்குள்ள ஆசையின் வெளிப்பாடுகளே தேவனுடைய கற்பனைகள். கொலை செய்யாதிருப்பாயாக என்று சொல்லுவது அழிவை தடை செய்வது மட்டுமல்ல, அவருடைய வழிகளில் நடப்போருக்கான வாழ்வையும் அவை உறுதிப்படுத்துகின்றன. 1996 ஆண்டு நவம்பர் 23 எத்தியோப்பியா ஏர்லைன்ஸ் 961 என்ற விமானம் ஆப்பிரிக்காவிலிருந்து இந்திய பெருங்கடலுக்கு மேலே பறந்து கொண்டிருந்தது. அப்போது ஆயுதம் வைத்திருந்த 3 தீயவர்கள் விமானத்தை கைப்பற்றி நாங்கள் ஆஸ்திரேலியா செல்ல வேண்டும் என்று கூறினார்கள். ஆனால் விமானத்தில் அவ்வளவு தூரம் செல்ல தேவையான எரிபொருள் இல்லை. விமானி லேவுல் அபேட் ஒரு விசுவாசி. தேவனை நம்பி அமைதியாக இருந்தார். எரிபொருள் முடிய போகிறது, நம்மால் அவ்வளவு தூரம் போக முடியாது என்று அவர் கடத்தல்காரர்களிடம் பல முறை சொன்னார். ஆனால் அவர்கள் கேட்கவில்லை. சில மணி நேரத்தில் விமானத்தின் 2 இயந்திரங்களும் நின்றுவிட்டன. விமானம் மெதுவாக கடலை நோக்கி விழ ஆரம்பித்தது. பயணிகள் அழுதார்கள், கூச்சலிட்டார்கள். ஆனால் அமைதியாக இருங்கள், ஆண்டவரை நம்புங்கள் என்று கேப்டன் சத்தமாக சொன்னார். அவர் கடைசி வரை விமானத்தை நிதானமாக கட்டுப்படுத்தி கடலில் இறக்க முயன்றார். கடலில் இறங்கிய போது விமானம் உடைந்து விட்டது. பலர் அதிசயமாக உயிர் பிழைத்தனர். அந்த கேப்டன் தேவனை நம்பியதால் நாங்கள் உயிருடன் இருக்கிறோம் என்று அவர்கள் சொன்னார்கள். அன்று என் கைகளை தேவனை வழிநடத்தினார் என்று லேவுல் அபேட் சொன்னார். இந்த உண்மை சம்பவம் நமக்கு ஒரு பெரிய பாடத்தை சொல்லுகிறது. உயிர் என்பது தேவனுக்கு புனிதமானது. ஆனாலும் இந்த உலகம் சாத்தான் கையில் இருப்பதால் பல அசம்பாவிதங்கள் நடக்கத்தான் செய்கின்றன. நாம் உண்மையிலேயே நம்மை தேவனிடம் ஒப்பு கொடுக்காத பட்சத்தில் தேவன் நமக்காக குறுக்கிட முடியாது. ஆனாலும் தேவன் உயிர்களை காப்பாற்றவே விரும்புகிறார் என்பதை இந்த சம்பவம் காட்டுகிறது. நாம் எப்போதும் உயிரை காப்பாற்ற ஆயத்தமாக இருக்க வேண்டும். நன்மை தீமை போராட்ட களத்தில் நம் உயிரை காப்பாற்ற தேவன் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறார் என்பதே உண்மை. என்ன நேர்ந்தாலும் தேவன் மேல் விசுவாசம் வைப்போம். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் 46ஆம் சங்கீதத்தில் கூறியுள்ளார். எனவே நாம் அவருக்காக காத்திருப்போம். நன்மையானதை தேவன் தருவார். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாய் இருக்கட்டும்.